ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் 2ஆம் புத்தகத்துக்கான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது 10ஆம் அதிகாரத்துக்குள் நுழைய இருக்கிறோம். இதற்கான விளக்கங்களை நமக்கு தெளிவுகளை கொடுக்க இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமண்ட் ஜோசப். தந்தையை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 9 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கும் தந்தையே. இப்பொழுது 10ஆம் அதிகாரத்தில் என்ன செய்தியை சொல்கிறாங்க தந்தையே? 9ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான். ஏகு அரசனான பிறகு என்னென்ன நடக்கிறது, 3 கொலைகள் நடந்தது, அதன் பிறகு என்னென்ன நடக்கிறது என்பதை 10ஆம் அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. இதை நாம் 4 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது ஆகாப்பின் வீட்டார் கொலை செய்யப்படுதல். ஆகாபு மட்டுமல்ல, அவனுடைய மகன் மட்டுமல்ல, ஆகாபினுடைய மனைவி மட்டுமல்ல, யோராமனுடைய சகோதரி கணவன் மட்டுமல்ல, ஆகாப்பு வழிமரபினரே கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த நிகழ்ச்சி தான் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11, 15 முதல் 17 இந்த 2 பகுதிகளிலும் அது இடம்பெறுகிறது. 2வது பகுதி அகசியா யூதாவின் அரசன் குடும்ப உறுப்பினர்கள் கொலை செய்யப்படுவது. அதாவது யூதாவின் அரசனாகிய அகசியாவினுடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கொலை செய்யப்படுகிறார்கள். இது ஒரு 3 வசனம் தான். 10ஆம் அதிகாரம் 12 முதல் 14. 3வது பாகால் இறைவாக்கினர்களை கொன்று பாகால் வழிபாட்டை தடை செய்கின்ற அந்த நிகழ்வு. அது 10ஆம் அதிகாரம் 18 முதல் 28 முடிய. அதன் பிறகு ஏகுவின் ஆட்சி காலம். ஏகுவினுடைய ஆட்சி காலம் 29 முதல் 33 முடிய. ஆக இந்த 4 பகுதிகளாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஆகாபின் வீட்டார் கொலை செய்யப்படல், அது 2 பகுதியில் இருக்குது. 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11, 15 முதல் 17. யூதாவின் அரசனாகிய அகசியாவுடைய குடும்ப உறுப்பினர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அது 12 முதல் 14 வசனம். அதற்கடுத்து பாகால் இறைவாக்கினர்கள் கொன்று பாகால் வழிபாடு தடை செய்யப்படுகிறது. அது 18 முதல் 28. இறுதியாக ஏகுவின் ஆட்சி காலம் 29 முதல் 33 முடிய. இப்போ முதல் பகுதியை நாம் பார்ப்போம். 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11, அதே மாதிரி 15 முதல் 17. இந்த 2 பகுதிகளில் ஆகாப்பினுடைய வழிமரபினர் கொல்லப்படுதல். இதில் இந்த 2வது பகுதி கூட நம்ம அது இடையே வருகிற அகசியா அதாவது யூதாவின் அரசனாகிய அகசியாவினுடைய குடும்ப உறுப்பினர்கள் கொலை செய்யப்படுவதற்கு அடுத்து வருகிறது. அந்த நேரத்தில் அதை இணைத்து பார்ப்போம். முதல் பகுதி 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகாப்பிற்கு சமாரியாவில் 70 மைந்தர்கள் இருந்தார்கள். அப்படின்னா எத்தனை மனைவிகள் என்று நாம் கணக்கிட்டு கொள்ளலாம். ஒரு மனைவிக்கு 70 மைந்தர்கள் இருக்க வாய்ப்பில்லை. அதனால் ஆகாப்பு பல மனைவியரை வைத்திருந்தான் என்பதற்கு இது ஒரு அடிப்படையான செய்தி. 70 மைந்தர்கள், 70 பிள்ளைகள் ஆகாப்புக்கு இருந்தார்கள். தொடர்ந்து, ஆதலால் ஏகு சமாரியாவின் தலைவர்களுக்கும் இஸ்ரேலின் பெரியோர்களுக்கும் ஆகாப்பின் மைந்தர்களின் காப்பாளர்களுக்கும் எழுதி அனுப்பிய மடல் இதுவே. ஆக ஏகு செய்கின்ற முதல் வேலை என்னன்னா, இவன் இஸ்ரேலில் தான் இருக்கிறான், இன்னும் சமாரியாவுக்கு வரல. இஸ்ரேல் பள்ளத்தாக்கு, அதற்கு தெற்கே இருப்பது சமாரியா. சமாரியா என்பது சமாரியா மலைகளுக்குள்ளே இருக்கிறது. சமாரியா மலைகளை கடந்து தான் சமாரியாவுக்கு வர வேண்டும். எனவே இந்த சமாரியாவுக்கு வருவதற்கு முன்னாலேயே
அவன் இஸ்ரேல் சமவெளி பகுதியில் இருக்கிறான். சமாரியா மலைகளை கடந்து இவன் சமாரியாவுக்கு வர வேண்டும். சமாரியா மலைகள் இஸ்ரேலுக்கு தெற்கே இருக்கிறது. அதுவும் உயர்ந்த மலை அல்ல, ஏறக்குறைய 1000 அடியிலிருந்து 2000 அடி வரை உயரமான மலை, அவ்வளோதான். இப்போ இஸ்ரேலிலிருந்து அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். யாருக்கு கடிதம் எழுதுகிறான்? சமாரியாவில் உள்ள தலைவர்கள், இஸ்ரேலினுடைய பெரியவர்கள், இஸ்ரேலின் பெரியோர்கள், அப்புறம் ஆகாப்பின் மைந்தர்களின் காப்பாளர்கள். அப்படி காப்பாளர்கள் என்றால் ஆகாப்புக்கு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நிறையா இருந்திருக்கணும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறவர்கள், அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஆக இவர்களையெல்லாம் பாதுகாக்கின்ற பொறுப்பை எடுத்திருக்கிறவர்கள். இவர்கள் எல்லாருக்கும் ஒரு கடிதம் அனுப்புகிறான். ஏற்கனவே நம்ம 70 பிள்ளைகள் இருப்பதாக பார்த்துருக்குறோம். அந்த 70 பிள்ளைகள் அவர்களோடு அவர்களுடைய உறவுகள் எல்லாவற்றையும் பல்வேறு நிலைகளில் இருக்கிறார்கள். இவர்கள் சமாரியாவின் தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள், அல்ல இஸ்ரேலின் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். மூன்றாவது, இவர்கள் பாதுகாப்பாளர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள். இப்போ இவர்களுக்கெல்லாம், யாருக்கு? அந்த பிள்ளைகளுக்கு இல்லை, மாறாக இந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள், பொறுப்பில் இருக்கிற சமாரியாவுடைய தலைவர்கள், இஸ்ரேலினுடைய பெரியவர்கள், அதே மாதிரி காப்பாளர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு மடல். இது என்ன மடல்? அதில் என்ன இருக்கிறது? 2ஆம் வசனம். இம்மடல் உங்களை வந்தடைந்தவுடன் உங்கள் தலைவரின் மைந்தர்கள் உங்களோடு இருப்பதாலும் தேர்களும் குதிரைகளும் அரண்சூழ் நகரும் படைக்கலன்களும் உங்களிடம் இருப்பதாலும். அப்போ இந்த பெரியவர்கள், அதே மாதிரி காப்பாளர்கள், தலைவர்கள், இவர்களிடத்தில் என்னென்ன இருக்கிறது? முதலாவது, இந்த காப்பாளர்கள் பொறுப்பில் உங்கள் தலைவரின் மைந்தர்கள் இருக்கிறார்கள். அதாவது பிள்ளைகள் எல்லாம் இந்த காப்பாளர்களுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள். அத்தோடு தேர்களும் குதிரைகளும் அரண்சூழ் நகரும் படைகளும் உங்களும் இருக்கின்றது. அரண்சூழ் நகர் நிச்சயமாக சமாரியா, ஒரு அரண்சூழ் நகர். இப்போ சமாரியாவில் தான் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் உங்களிடம் இருப்பதால் அரண்சூழ் நகருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ அரண்சூழ் நகர் அரண்சூழ்ந்து இருக்கிறது, தேர்களும் குதிரைகளும் இருக்கிறது. அதே போல் இந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள். யாருடைய பிள்ளைகள்? ஆகாப்புடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். 70 பேர் ஆகாப்புடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். தொடர்ந்து 3வது வசனம். உங்கள் தலைவரின் மைந்தர்களுள் சிறந்தவனும் தகுதி உடையவனுமான ஒருவனை தேர்ந்தெடுத்து. ஆக இந்த 70 பேரில் ஏதாவது ஒருத்தனை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுங்க. முதல்ல தேர்ந்தெடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? தொடர்ந்து அவனுடைய தந்தையின் அரியணையில் அவனை அமர்த்தி. அவனுடைய தந்தையின் அரியணையில் அமர்த்தி, அதாவது இவன் இதுதான் அவனுடைய பாலிட்டிக்ஸ். இந்த ஏகுவனுடைய பாலிட்டிக்ஸ், அவனுடைய அரசியல் உள்நோக்கம் என்னென்னா, இவன் ஏற்கனவே அரசனாயிட்டான். ஆனால் இப்போ அவன் என்ன பண்ணுறான்? ஆகாப்புடைய பிள்ளைகளெல்லாம் உங்கள் பொறுப்பில் இருக்குது, நீங்களெல்லாம் ஆகாப்புடைய வழிமுறையினர் தான் அரசனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அவர்களுக்கு பாதுகாப்பாளராக நீங்கள் இருக்கிறீங்க. ஒன்று செய்யுங்க, யாராவது ஒருத்தனை தலைவனாக போட்டுக்கிட்டு நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படிங்கிறான். அதாவது நீ ஒத்தை வா அப்படிங்க நான் கூப்பிட்றான். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் அரசனாக்கி கொள்ளலாம். அந்த 70 பேரில் 70 பேரில் யாரையாவது தேர்ந்தெடுத்து அவனுடைய தந்தையினுடைய அரியணையில் அமர்த்தி விட்டு உங்கள் தலைவரின் குடும்பத்தை காப்பாற்ற என்னோடு போராடுங்கள் என்றால், நான் இப்போ உங்கள் தலைவர்கள் பெரும்பகுதியை அழிச்சிட்டேன். குறைந்தது 3 பேரை கொண்டுட்டேன். அரசனையும் கொண்டுட்டேன், அரசனுடைய சகோதரனுடைய கணவனையும் கொண்டுட்டேன், அரசியையும் கொண்டுட்டேன். 3 பேரையும் நான் கொலை செய்து விட்டேன். இப்போ நீங்கள் என்னோட போரிட தயாராக இருந்தால் ஒரு அரசை நீங்களே நியமித்து விட்டு அந்த 50-70 பேரில் இன்னொரு போரிட வாருங்கள் அப்படின்னு ஒரு சவால் கொடுக்குறான். தொடர்ந்து 4ஆம் வசனம். ஆனால்
அவர்கள் மிக மிக அச்சமுற்று அவனை எதிர்த்து நிற்க 2 அரசுகளாலும் முடியவில்லையே. அப்படி இருக்க நாம் எஞ்ஞனம் எதிர்த்து நிற்கக்கூடும் என்றார்கள். அவர்களுடைய நிலை ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏற்கனவே இருந்த அரசர்களையே வீழ்த்தி விட்டவன், நாமெல்லாம் சாமானியர்கள். நம்முடைய சம்பம் அவனுக்கு முன்னால் பழிக்குமா? நம்முடைய முயற்சிகள் எல்லாம் அது பயன் கொடுக்குமா, நல்ல விளைவை கொடுக்குமா என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். அது உண்மையான சரியான பார்வை. ஏன்னா 2 அரசர்களும் சாமானியவர்கள் அல்ல, சிறியர்களோடு போரிடக்கூடியவர்கள். இஸ்ரேலுக்கும் தென்னாட்டுக்கும் உள்ள படைபலத்தை எடுத்துக்கொண்டாலே தெரியும், 2மே வலிமையான நாடுகள். 2ம் சேர்ந்துச்சுன்னா எதிரிகள் எதிர்ப்பது கடினம். இஸ்ரேலையும் யூதாவையும் சேர்த்து எதிரிகள் எதிர்ப்பது கடினம். இப்போ அந்த ஒரு சவாலை இவன் கொடுக்குறான். நீ வடநாட்டில் இருக்கிற எல்லா அரசர்களுடைய குழந்தைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து அதில் ஒருத்தனை தலைவனாக ஏற்படுத்தி விட்டு அவனை அரசனாக வச்சு நீ என்னோட போரிடு. நான் இப்போ அரசனாக இல்லை, நான் அந்த தகுதியும் ஏற்பதற்கு தயாராகலை இப்போ. அதனால் நீ ஒரு அரசனை நீயே தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அவனை தலைமையை ஏற்க வச்சு யாரோட போராட வேண்டும்? என்னோடு போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சவாலை அவன் சொல்லுகிறான். ஆனால் அச்சமுற்று அவர்கள் மிக அச்சமுற்று அவனை எதிர்த்து நிற்க 2 அரசர்களாலும் முடியவில்லை. அப்படி இருக்க நாங்கள் எப்படி எதிர்க்க முடியும்? சரண்டர். இனிமேல் உன்னோட போரிடுப்பதற்கு நாங்கள் தயாரில்லை, எங்களால் முடியாது என்கிற அந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்கள். 5வது, எனவே அரண்மனை மேற்பார்வையாளரும் நகரின் ஆளுநரும் பெரியோர்களும் ஆகாப்பின் மைந்தர்களின் காப்பாளர்களும் ஏகுவிடம் தூதனுப்பி நாங்கள் அடிமைகள். நாங்கள் அடிமைகள். இதுதான் சரண்டர், டோட்டல் சரண்டர். எப்பா, உன்னோடு நாங்கள் போரிடுவதற்கு தயாராக இல்லை, எங்களுக்கு அந்த வலிமையும் இல்லை, நாங்கள் மேற்பார்வையாளர் தான், நாங்கள் நகருடைய ஆளுநர்கள் பெரியவர்கள் ஆகாப்பின் மைந்தருடைய பாதுகாவலரும் தான், ஆனால் நாங்கள் உமக்கு அடிமை. இதைத்தான் யார் எதிர்பார்த்தா? ஏகு எதிர்பார்த்தது. இவர்களெல்லாம் நமக்கு அடிபணிவார்கள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவர்களே தானாக நான் உனக்கு அடிமைகள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இவனுக்கு அந்த சிறப்பு, அவன் கையாளுகின்ற விதம். பாலை முதல்ல அவங்க கோட்டுக்குள்ளே அவங்களுடைய தளத்துக்குள்ளே அனுப்புகிறான். முதல்ல நீ அது பிறகு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாலை அவன் அவர்களுடைய பகுதிக்குள்ளே விடுறான். இப்போ அவர்கள் அடித்து தான் ஆட வேண்டும். நீ அடின்னு அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா பால் அவங்க பக்கம் இருக்குது. அப்போ அவர்கள் தான் பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த அளவுக்கு அவன் அவர்கள் பதில் சொல்லுகின்ற அளவுக்கு பிரச்சனையை அவர்கள் பக்கம் திசை திருப்புகிறான். இவன் சொல்லியிருக்கலாம், எல்லாரும் நான் சொல்லபடி கேளுங்க அப்படின்னு முதலே சொல்லியிருக்கலாம், நான் தான் அரசன் அப்படின்னு சொல்ல. எப்பா, நீங்கள் ஒரு அரசனை தேர்ந்தெடுங்கப்பா, இதில் யார் பலம் உள்ளவன் பார்க்குறதுக்கு நாங்கள் 2 பேரும் போரிடுகிறோம். அதில் உங்கள் அரசன் வெற்றி கொண்டால் அவன் அரசன், நான் வெற்றி கொண்டால் நான் அரசன். இப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் வைத்திருக்கிற அரசனால் இவனை வெல்ல முடியாது என்பது தெளிவாக தெரியும். தெரிந்தும் இவன் ஒரு சவாலை கொடுக்கிறான். அவர்கள் அந்த சவாலை ஏற்க தயாராக இல்லை. அதுதான் இந்த 5ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. தொடர்ந்து நாங்கள் அடிமைகள், நீர் கட்டளையிடுவதையெல்லாம் நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம். சொல்லுவதையெல்லாம் நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம். நாங்கள் யாரையும் அரசராக்க போவதில்லை. இதை விட ஒரு தெளிவான பதில் அவன் எதிர்பார்த்துக்கவே முடியாது. இந்த பதிலைத்தான் அவன் எதிர்பார்த்தான். அது அவனுக்கு சரியாகவே கிடைக்கிறது. நாங்கள் உன் அடிமைகள், நீர் கட்டளையிடுவதையெல்லாம் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம், நாங்கள் யாரையும் அரசனாக போவதில்லை, உமக்கு நல்லதெனப்படுவதையே செய்வீராக என்று தெரிவித்தார்கள். உமக்கு நல்லதெனப்படுவதையே செய்வீராக என்று தெரிவித்தார்கள்.
அப்படின்னா இந்த ஏகுவனுடைய வலிமை எப்படிப்பட்ட வலிமை? அவனை எதிர்க்கக்கூடிய நிலையில் அந்த குழுவினர் இல்லை. இவர்கள் இருப்பதோ சமாரியாவில் தான் எல்லாமே இருக்குது. அவர்களுடைய படை இருக்கிறது, அவங்களுடைய வாய்ப்புகள் இருக்குது, வசதிகள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருந்து கொண்டே நாங்கள் உனக்கு எதிரியாக இருக்க விரும்பவில்லை, நாங்கள் உன்னுடைய காலடியில் கிடக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து விட்டார்கள் என்ற பொருள். தங்களுக்கு இனிமேல் எந்த வழியும் இல்லை என்கிற அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்றுதான் பொருள். 6. அவன் மீண்டும் அவர்களுக்கு மற்றொரு மடல் அனுப்பினான். அதில், நீங்கள் என் பக்கம் இருந்து எனக்கு கீழ்ப்படிய தயாராயிருந்தால் உங்கள் தலைவருடைய மைந்தர்களின் தலைகளை கொய்து நாளை இதே நேரத்தில் என்னிடம் இஸ்ரேலுக்கு கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிட்டிருந்தான். ஆக இப்போ 2வது மடல். முதல் மடல், அவர்கள் முழுவதுமாக இவனிடத்தில் சரணாகதி ஆக வேண்டும். அது சரணாகதி ஆகிவிட்டார்கள் என்றால் இவன் இருப்பதோ இஸ்ரேல், ஆனால் இவர்கள் இருப்பதோ சமாரியா. எனவே இவனை பொறுத்த மட்டில், ஏகுவை பொறுத்த மட்டில் என்ன சிந்தனை என்றால், இஸ்ரேல் என்பது தலைநகர் கிடையாது, சமாரியா தான் தலைநகர். அப்போ இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நடந்த பிறகு, இஸ்ரேலில் 3 பேர் கொலை செய்த பிறகு உடனே அங்கே சமாரியாவில் இருக்கிறவர்களெல்லாம் ஒன்றிணைந்து இன்னொருவனை அரசனாக நியமித்து விட்டு ஏகுவனுடைய அந்த வாய்ப்பை அவர்கள் பறித்து கொள்ளலாம் என்கிற அந்த சந்தேகம் அவனிடத்தில் இருப்பது மட்டுமல்ல, இவன் எதிர்க்க வேண்டிய ஆட்களும் அதிகமாகிவிடும். அதனால் அதற்கு முன்னாலே இவன் ஒரு ஏற்பாடுகளை செய்கின்றான். முதல்ல கடிதம் எழுதி இவர்களை எல்லாம் சரணாகதி ஆகின்ற அளவுக்கு மாற்றுகிறான். இப்பொழுது அடுத்த ஒரு மடலை அவன் வரைகிறான். அந்த மடலுடைய சாராம்சம் நாம் இந்த 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே மீண்டும் அவர்களுக்கு மற்றொரு மடல் அனுப்பி, அதில் நீங்கள் என் பக்கம் இருந்து எனக்கு கீழ்ப்படிய தயாராக இருந்தால், ஏற்கனவே கீழ்ப்படிய தயாராக இருக்கிறார்கள், அப்படி நீங்கள் கீழ்ப்படிய தயாராக இருந்தால் உங்கள் தலைவருடைய மைந்தர்களின் தலைகளை கொய்து. இது கொடுமையான ஒன்று. இதுவரை அவன் செய்ததெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்ளலாம். என்றால் இறைவாக்கினர் எலியாவினுடைய வேண்டுகோள் படி, அல்லது அவருடைய அந்த ஆதங்கம் இறைவாக்காக வெளிப்படுகிறது. அந்த இறைவாக்கின்படி அது ஈசபேலாக இருந்தாலும் சரி, அல்லது ஆகாபாக இருந்தாலும் சரி, அல்லது ஆகாபினுடைய தலைமுறையில் ஒருவராகிய யோராமாக இருந்தாலும் சரி, இவர்கள் தண்டனை தீர்ப்பை பெறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த திட்டத்திலே ஈடுபடாத நபர்கள் 70 பேர், இவர்களுடைய தலையை கொய்வது என்பது ஒரு அநீதியான ஒரு செயல். அதாவது ஒரு மனிதனுக்கு அகங்காரம் ஏறிவிட்டால், அவன் இறைவனாலே நியமிக்கப்பட்டவன் என்றால் பரவாயில்லை. ஆதாம் ஏவாளே கடவுள் தான் படைத்தார். ஆனால் கடவுள் படைத்தாலும் என்ன நிகழ்கிறது? அந்த மனிதன் தனக்கு இருக்கிற அந்த ஃப்ரீ வில், அந்த சுதந்திரம் என்கிற தன்மையை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறான்? தீய வழியை நாடுவதற்கு தயாராக இருக்கிறான். அதனால் கடவுளுடைய அந்த முழுமையான திட்டத்தையே உருக்குலைக்கின்ற நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அதான் ஆதாம் ஏவாள் நிகழ்ச்சியில் நடந்தது. கடவுளுடைய திட்டம் ஒன்று இருக்குது, இவர்கள் தங்களுக்குத்தானே ஒரு திட்டத்தை தயார் செய்கிறார்கள். ஆக ஏகு என்பவனை யாவே தான் நியமிக்கிறார், யாவே தான் அருள் பொழிவு செய்கிறார் என்றால் இப்படி அவன் நினைத்ததெல்லாம் செய்வதற்காக அல்ல. ஆனால் இப்போ அவன் எடுக்கின்ற ஒரு முடிவு ஒரு கொடுமையான முடிவு. அதாவது இவனுக்கு கிடைத்த இறைவனுடைய அந்த ஆதரவு என்பது இப்பொழுது முழுவதுமாக திசை திருப்பப்படுகிறது. இந்த 70 பேரை கொலை செய்கின்ற அந்த நிலைக்கு அவனை இட்டு செல்லுகிறது. அப்போ இறைவன் எந்த அளவு இவன் கூட இருப்பார் என்கின்ற கேள்வியும் இங்கே எழுகிறது. இந்த திட்டத்தை பொறுத்த மட்டில், இவனுடைய இந்த புதிய முயற்சியை பொறுத்த மட்டில். இருந்தாலும் அவன் இதில் தெளிவாக இருக்கிறான். அந்த கடிதத்திலே குறிப்பிட்டு இருக்கிறான், நீங்கள்
தலைகளை கொய்து நாளை இதே நேரத்தில் என்னிடம் இஸ்ரேலுக்கு கொண்டு வாருங்கள். அதாவது இவன் சமாரியாவுக்கு போக மாட்டான், அவர்கள் கொண்டு வர வேண்டும். அந்த பெரியவர்கள், இப்போ இந்த 70 பேரை வளர்த்தவர்கள், அவர்களை பாதுகாக்கிறவர்கள், காப்பாளர்கள், ஏற்கனவே ஆகாப்புக்கு ஆதரவு கொடுத்தவர்கள், இவர்கள் எல்லாரும் இந்த 70 பேருடைய தலைகளை கொய்து எங்கே கொண்டு வர வேண்டும்? இஸ்ரேலுக்கு. அப்போ இவர்கள் இருப்பதெல்லாம் அங்கே சமாரியாவில், அதான் தலைநகர், சமாரியாவில் தலைநகர். இப்போ என்ன நிகழ்ந்தது? அச்சமயம் அரசனின் மைந்தர் 70 பேரும் தங்களை வளர்த்து வந்த நகர பெரியோரோடு தான் இருந்தனர். ஆக இந்த 70 பேரும் இந்த நகரத்தினுடைய பெரியவர்கள் அல்லது அவர்களுடைய காப்பாளர்கள், அது மட்டுமல்ல நகருடைய ஆளுநர்கள், மேற்பார்வையாளர்கள், இவர்களோடு கூட தான் இருக்கிறார்கள். அதனால தான் இவர்களிடத்தில் இவன் கடிதம் எழுதுகின்ற போது இவர்களுடைய தலைகளை எல்லாம் கொய்து வர வேண்டும் என்று இந்த பொறுப்பாளர்களுக்கு அவன் தெரிவிக்கின்றான். இப்போ என்ன செய்வாங்க? 7ஆம் வசனத்தில், அம்மடலை அவர்கள் பெற்றுக்கொண்டவுடன் அரசனின் மைந்தர்கள் 70 பேரையும் பிடித்து கொன்று அவர்களின் தலைகளை கூடைகளில் வைத்து ஏகுவிடம் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தார்கள். இதுதான் ஒரு மிக கொடுமையான ஒரு செயல். அவன் தலையை கொய்ய வேண்டும் என்று கேட்டு கடிதம் அனுப்புகிறான். இவர்கள் அதற்கு உடனே பதில் இருப்பது போல, என்றால் அந்த அளவுக்கு பயம். ஏகு இந்த அளவுக்கு அவன் தாண்டவம் ஆடுவான் என்று தெரியலை. அதனால் அந்த பயம் அவர்களை தொற்றி கொண்டது. அவன் படைத்தலைவன், அவனுக்கு பின்னால் படைத்தளபதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். எப்போ தலை கீழே வீழ்கிறதோ அப்பொழுது பொறுப்பு பூராம் யார் கையில் தான் இருக்கும்? படைத்தலைவன் கையில் தான் இருக்கும். எனவே இவன் படைத்தலைவனாக இருக்கான். இவனுக்கு பின்னால் நிறையா படைத்தலைவர்கள் நம்ம முன்னாலே பார்த்தோம். இவன் அரசனாக நியமிக்கப்பட்ட உடனே அந்த இறைவாக்கினர் நீ தான் அரசன் என்று திருப்பொழிவு செய்த உடனே கூட இருந்த எல்லாருமே ஏகுதான் எங்கள் அரசர், ஏகுதான் எங்கள் அரசர் என்று கூப்பாடு போடுகிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இவனுடைய இந்த கடிதத்தை பார்த்த உடனே இந்த பெரியவர்கள் எல்லாரும், முப்பர்கள், அங்கே இருந்த அந்த அடிப்படையில் தான் 70 பேரை கூடைகளில் அவர்களுடைய தலைகளை, அதாவது இது எதை குறிக்கிறது? கூடை என்பது வழக்கமாக திராட்சை பழங்களை கூடைகளில் கொண்டு வருவாங்க.